சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதியின் கதை முடிந்தது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி அடையவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக உதயநிதியின் முதல்வர் கனவு முடிந்தது, கதை முடிந்தது என்பதற்கேற்பதான் நம்மால் பார்க்க முடியும். அரசியலில் குறுகிய காலத்தில் திமுகவின் முக்கிய பொறுப்பு துணை முதல்வர் பதவி என்று அழகு பார்க்க வைத்தார் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் இருவரும். ஆனால் 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியாவது முதல்வர் பதவியே 2026 வெற்றியடைந்தால் 2029 முதல்வர் பதவியை அவரிடம் கொடுத்து அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெறுவதுதான் ஸ்டாலின் அவர்களது திட்டம். ஆனால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வி அடையும் என்ற தகவலும், அப்படி தோல்வி அடைந்தால் உதயநிதி செய்த ஒட்டுமொத்த ஊழல்களும் மக்கள் மத்தியில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் விசாரணை என்ற பெயரில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சிறைக்கு செல்வது மட்டுமல்ல, திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். ஏனென்றால் அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருகிறார். கடைசி நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றமும் ஏற்படும். இது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில் பரபரப்பையும் ஏற்படுத்தும். திமுகவின் நிலைமை 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் எப்படி இருந்ததோ அதே நிலைமை 2026லும் மாறும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி பறிக்கப்பட்டு உதயநிதியின் கனவு ஒட்டுமொத்தமாக கனவாகவே போகும், கதையும் முடியும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. தமிழக டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தற்பொழுது அதிகாரம் இருப்பதன் காரணமாக உச்சநீதிமன்றம் வரை சென்று மேல்முறையீடு வாங்கியுள்ளார். ஆனால் ஆட்சியும் அதிகாரமும் இல்லாத பட்சத்தில் உதயநிதி அவர்கள் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில்தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திப்பார். அதற்கு பிறகு திமுகவின் முக்கிய பதவியிலிருந்தும் அவரை நீக்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும். ஏனென்றால் கலைஞர் காலத்திலாவது சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஊழல் என்பது சரியாக செய்ய வேண்டும், மாட்டிக்காமல் இருப்பது எப்படி என்பது கலைஞரிடம் பல அமைச்சர்கள் கற்றுக்கொண்டனர். ஆனால் ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதியும் சரி பல கோடிகளை ஊழல் செய்கிறார்கள். ஆனால் அதில் தப்பிப்பதில் இருந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் தவறுகள் அதிகமாக செய்வதன் காரணமாகத்தான் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே 40,000 கோடிக்கு மேலாக ஊழல் இருப்பதையும், அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் உதயநிதியின் கதை முடியும் என்றும், தோல்வியடைந்தால் நிச்சயம் உதயநிதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.